ஹரே கிருஷ்ணா, எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கிறிஸ்டியன் டாப்பிக்கு, பைபிள் டாப்பிக்கு மறுபடியும் பார்க்குறோம். இது இந்தோனேஷிய பைபிள், இது இங்கிலீஷ் பைபிள். இடையில நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த கிறிஸ்டியன்ஸ் கண்டினியூவாக இந்து மதத்தை தாக்கிக்கிட்டே இருக்கிறது. ஒரு தமிழ் படம் கூட படமே எடுத்திருக்கிறாங்க, எப்படி இந்து மதத்தை போட்டு தாக்கலான்னு படமே எடுத்திருக்கிறாங்க. மற்ற இடங்கள்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மூவிலையும் பார்த்துருப்பீங்க, எப்படி இந்து மதத்தை புட் டவுன் பண்ணுறது, பாட்டாக இருக்கட்டும், படமாக இருக்கட்டும், ஸ்பீச்சாக இருக்கட்டும். டிக்டாக்ல கூட நிறையா பார்ப்பீங்க. அண்ட் மலேசியாவில் இடையில ஒரு பாஸ்டர் ஹிந்து மதத்தை ரொம்ப கேவலமாக பேசியிருந்தார். ஆனால் ஒரு பாஸ்டர் மாதிரி காட்டிக்கல. அவர் சொல்லுவார், இந்து மதத்தில் கணவன் இறந்து விட்டார் என்றால் பெண்களை தீக்குளிக்க சொல்கிறாங்க. எங்கள் கிறிஸ்தவ மதத்தெல்லாம் மற்ற மதத்தெல்லாம் எங்கே இருக்குது? ஸோ இந்த மாதிரி பேசியிருப்பார். அண்ட் நிறையா இந்துக்கள் இதை கேட்டுட்டு அவங்களுக்கு பதில் கொடுக்க முடியாது, கொடுக்க தெரியாது. சில பேர் ஆமால அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ஹிந்து மதத்தில், சனாதன தர்மத்தில் எந்த இடத்துல கணவன் இறந்துட்டார் என்று சொன்னால் மனைவி தீயில போய் குதிக்கணும், தீ குளிக்கணும் அப்படின்னு எந்த புக்கில் இருக்கு? இது நம்ம யாரும் கேட்கறது இல்லை. எந்த புக்கில் இருக்கு? ஆமா இல்லை, எந்த சாஸ்திரத்தில் இருக்கு? கணவன் இறந்துட்டார் என்று சொன்னால் மனைவி போய் நெருப்புல குதிச்சிடணும், அவர் கூடயே சேர்ந்து நெருப்புல போய் குதிக்கணும், நெருப்புல போய் நாங்கள் தள்ளி விட்டுருவோம்னு சொல்லிட்டு சாஸ்திரத்தில் எங்கே இருக்கு? மனிதர்கள் செய்தார்கள். மனிதர்கள் வேற, சாஸ்திரம் வேற. சாஸ்திரத்தில் சொன்னதை மனிதர்கள் செய்யணும் இல்லையா? அப்ப சாஸ்திரத்தில் எங்க இருக்கு? சாஸ்திரத்தில் எங்கே இருக்கு? சாஸ்திரத்தில் எங்கேயுமே இல்லை. சாஸ்திரத்தில் எங்கேயும் கிடையாது. எந்த சாஸ்திரத்தில் இருக்கு? ஒரு கணவன் இறந்துட்டார் என்றால் மனைவி போயிட்டு நெருப்புல போய் குதிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கே இருக்கு நம்ம சாஸ்திரத்தில்? இல்லை. காட்டுங்க, இருந்தால் காட்டுங்க. அப்படி கிடையாது. புராண இதிகாசங்கள்ல அப்படி கிடையாது. கணவன் இறந்துட்டாருன்னா அவங்க சொந்தமாக போய் குதிச்சாங்க, அது அவங்களுடைய சொந்த விருப்பங்கள், அது அவங்க சொந்த பிரச்சனை. ஆனால் யாரும் கணவன் இறந்துட்டார் என்று சொன்னால் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி நெருப்பில் குதிச்சு தான் ஆகணும், நீங்கள் இறந்து தான் ஆகணும் அப்படின்னு எங்கேயுமே கிடையாது. இருந்தால் காட்டுங்க. இல்லை. ஆனால் அவர்களுடைய பைபிளை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கதை இருக்குது. மனிதர்களை எரிக்கிறது, பெண்களை எரிக்கிறது, இதெல்லாத்தையும் மூடி மறைச்சிருவாங்க. இது எல்லாத்தையும் அழகாக ஸ்மார்ட்டாக மூடி மறைச்சிருவாங்க. அப் டு த பாயிண்ட் burn them, அவங்கள எரிச்சு கொள்ளுங்க அப்படின்னு கடவுளே உத்தரவு கொடுத்துருப்பாரு. அவங்கள எரிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? ஸோ பைபிளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜெனிசிஸ், எக்ஸோடஸ், லெவிட்டியஸ், நம்பர்ஸ், டிட்ரோனாமி, ஜோஷுவா, இந்த மாதிரி ஒன்று ஒரு கேண்டோ மாதிரி வரும். அந்த கேண்டோ உள்ளுக்கு ஒரு சாப்டர் இருக்கும், சாப்டர் உள்ளுக்கு டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் டிட்ரோனாமி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. டிட்ரோனாமி பார்த்தீங்கன்னா, டிட்ரோனாமி 5வது புக்குன்னு சொல்லுவாங்க. மோசஸோடைய இதில் 5வது புக்குன்னு, 5வது கேண்டோவா. ஸோ டிட்ரோனாமி 13 பார்த்தீங்கன்னா, இல்லை டிட்ரோனாமி 17 பார்த்தீங்கன்னா, 13, 13, 17, 2 டிட்ரோனாமியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே என்ன போட்டிருக்கோம்? ஒரு மனிதன், அந்த கடவுள் சொல்லுவார், ஒரு மனிதன் என்னை தவிர வேற கடவுளை பூஜை பண்ணாங்கன்னா, கும்பிட்டாங்கன்னா அந்த குடும்பத்தையே அப்படியே நெருப்பு வச்சு எரிச்சிடணும் சொல்லுவார் கடவுள். நெருப்பு வச்சு எரிச்சிடணும். இது கடவுள். இவங்க தான் சொல்லுவாங்க கருணை உள்ள கடவுள். இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு? அப்படி அவர்கள் பூஜிச்சால் அவங்க அந்த ஒரு கிராமம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கிராமத்தில் பூஜை பண்ணுறாங்க. அந்த கிராமத்தில் உள்ளவங்களையே பிடிச்சிட்டுவாங்க, எல்லாத்தையும் பிடிச்சிட்டுவாங்க. எல்லா மனிதர்களையும் பிடிச்சிட்டு வந்து அவங்க எல்லாத்தையும் ரவுண்டு கட்டி, கையை காலை கட்டி அவங்கள எரிச்சிடணும்.
அவங்கள எரிச்சிடணும். அவங்களுடைய வளர்ப்பு பிராணிகள் இருந்துருச்சுன்னா, இல்லை வீட்டில் உள்ள ஜாமாக்கள், வீடு, இது கூட நம்ம வந்து தீட்டு மாதிரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு எரிங்க. ஆனால் கன்னிப்பெண்கள் இருந்தால் அவர்களை மட்டும் உங்களுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இது பைபிளில் இருக்கு, இல்லைன்னு சொல்லுங்கலாம் கேட்போம். ஸோ அதே மாதிரி லெவிட்டியஸ்னு ஒரு புக்கு இருக்கு. லெவிட்டியஸில் பார்த்தீங்கன்னா 20:14 21:9 லெவிட்டியஸில் பார்த்தீங்கன்னா 21:9 லெவிட்டியஸில் பார்த்தீங்கன்னா அந்த பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி தப்பு பண்ணிங்கன்னா எரிச்சிடணும், இந்த மாதிரி தப்பு பண்ணால் எரிச்சிடணும், இந்த மாதிரி. இதெல்லாம் எந்த புக்கில் இருக்குது? அவங்க புக்கில் இருக்குது, பைபிளில் இருக்குது. ஆனால் அவங்க நம்மக்கிட்ட சொல்லும்போது, இந்துக்களை பார்த்து சொல்லும்போது, ஓ பார்த்தீங்களா உங்கள் இந்து மதத்தில் பெண்களெல்லாம் எரிக்கிறீங்க. பெண்களை எரிக்க சொன்னது சாஸ்திரம் இல்லை, சில நாகரிகம் இல்லாத, புத்தி இல்லாத சில மனிதர்கள் செய்த சில விஷயங்கள். யாரும் போய் நெருப்பில் போயிட்டு எரிக்கிறது, ஃபாஸ் பண்ணி கொண்டு போய் போடுறது கிடையவே கிடையாது. சொந்தமாக வாலண்டியர் போடாங்கன்னா அது நம்மளுடைய சப்ஜெக்ட் கிடையாது. ஓகே, ஸோ இங்கே ஒரு மனிதன் வந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறான். அந்த பெண்ணுக்கு வந்து ஏற்கனவே மகள் இருக்குது. அந்த பெண்ணையும் திருமணம் பண்ணுறான், அந்த மகளுக்கும் திருமணம் பண்ணுறான், 2 பேர்த்தையும் கல்யாணம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். 2 பேர் கூட உடலூர் கொண்டானா அந்த 2 பேர்த்தையும் சேர்த்து இந்த ஆணையும் சேர்த்து எரிக்க வேண்டும், எரிக்கணும். இது எங்கே இருக்குது? பைபிளில் இருக்குது. அதே மாதிரி ஒரு ப்ரீஸ்ட் இருக்கிறாரு, ஒரு பாஸ்டர் இருக்கார் இல்லையா? அப்போலாம் பாஸ்டரு, போப்பு இவங்களாம் இருக்காங்க இல்லையா? அவங்களெல்லாம் தமிழ் படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப உலகத்திலேயே ரொம்ப நல்லவங்களாக காட்டுவாங்க. கிறிஸ்டியன் பாஸ்டரு ரொம்ப நல்லவர், எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் கொடுப்பாரு, ஆண்டவரே அப்படின்வாங்க அவரை பார்த்து, ரொம்ப நல்லவர். ஆனால் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த வெட்டிகன் சிட்டியோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள ப்ரீஸ்ட்டு, அங்கே உள்ள போப்பு, அங்கே உள்ள அங்கே உள்ள ஃபாதரில் எல்லாருமே வந்து சைல்ட் செக்ஷுவல் அப்யூஸ், நான்சென்சிக்கல் விஷயம் எக்கச்சக்கமாக பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து யாரும் கேட்க மாட்டாங்க, யாரும் காமெடி பண்ண மாட்டாங்க, எந்த காமெடி ஷோலையும் இதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. இந்து சாமியாரை வச்சு காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம கேட்குறது இல்லை, அட்லீஸ்ட் நமக்கு புரியணும். ஓகே, இப்போ ஒரு ப்ரீஸ்டோட டாட்டர் அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா, இது லெவிட்டியஸில் இருக்க ஒரு ப்ரீஸ்டோட டாட்டர் தப்பு பண்ணிட்டாங்கன்னா, அந்த பொண்ணை அந்த கேர்ளை கொண்டு வந்து வச்சு அந்த கேர்ளை வந்து உயிரோடு எரிச்சிருவாங்க. எரிக்கணும். யார் சொன்னது? கடவுள் சொன்னது. இப்போ யார் புக்கில் வந்து அந்த எரிக்கிற சிஸ்டம்லாம் யார் புக்கில் இருக்குது? பைபிளில் தான் இருக்குது. எரிக்கணும். வேறு சாமியை என்ன தவிர கும்பிட்டுட்டேன்னா எரிக்கணும். வேறு சாமி கும்பிட்டா என்ன பிரச்சனை? வேறு சாமி கும்பிட்டேன்னா அவரை தான் கும்பிடணும். இவங்க தான் புக்கை தூக்கிக்கிட்டு வீடு வீடாக போயிட்டு அவங்க சொல்லுவாங்க, கர்த்தர் உங்களை ரட்சிப்பார், இயேசுவை நம்புங்கள், அவர் கருணையானவர், எல்லாரையும் மன்னிப்பார்னா வேற சாமி கும்பிட்டா ஏன் எரிக்க சொல்றாரு? ஏன் கல்லால் அடிச்சு கொள்ள சொல்றாரு? ஸோ இது நமக்கு கிளியராக வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த இந்துக்களை வந்து திசை திருப்புறதுக்காக, இல்லை வந்து உங்கள் புக்கில் ராங்காக இருக்குது, நீங்கள் ராங்கான பீப்புள் என்று சொல்கிறதுக்காக, அதை காட்டுறதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி எல்லாம் பேசுகிறதுக்கு முயற்சிப்பாங்க. ஸோ நம்ம புக்கு கிளியராக நமக்கு தெரியணும். நமக்கு தெரியாதனால தான் சில நேரத்தில் வந்து நம்ம அவங்க சொல்கிறது வந்து நம்ம நம்பிடுறோம். பார்த்தீங்களா, அவங்க இந்துவில் தீட்டுலாம் இருக்குது பார்த்தீங்களா, கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு தீட்டு, க்ளீனாக இல்லைனா போகக்கூடாதுன்னு தீட்டு. எங்கள் மதத்தெல்லாம் அப்படி இல்லையே எப்படிலாம் சொல்லுவாங்க. யார் சொன்னா? லெவிட்டியஸில் இருக்குது. எப்படி வந்து ஒரு ஆணையும் பெண்ணையும் வந்து அவங்க வந்து எவ்வளோ வேறுபாடுகள் பார்க்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க இல்லையா, நீங்களாம் வந்து உங்கள் புக்கிலலாம் இந்துக்கள்லாம் வந்து பெண்களை அடிமைப்படுத்துறீங்கன்னு. அவங்க புக்கில் இது எல்லாம் இருக்குது, எப்படி பெண்களை அடிமைப்படுத்துகிறாங்கன்னு. ஒரு பெண் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பேபி பிறக்குது, பேபி பாய். ஒரு பெண்ணுக்கு ஒரு பேபி பாய் பிறந்துருச்சு. அப்போ அவங்க எத்தனை நாளைக்கு சர்ச்சுக்கு போக முடியாது? 33 நாள் சர்ச்சுக்கு போகக்கூடாது. இது தீட்டு. ஓகே, அவங்க சொல்லுவாங்களே, ஓ இந்த பற்றிலா அப்படின்னா நீங்கள் இப்போ பீரியட் இருந்தால் பெண்களை கோயிலுக்கு, பீரியட் இருந்தால் சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்றது லெவிட்டியஸில் இருக்குது.
அவங்களுடைய பைபிளில் இருக்குது, அவங்களோட பைபிளில் இருக்குது 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 இது இந்தோனேஷிய பாஷை, இது இங்கிலீஷ பாஷை இருக்குது. ஸோ ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துட்டால் 33 நாள் தீட்டு. சரி, அதே பெண்ணுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தால் 66 நாள் தீட்டு. இப்போ யாரை புட் டவுன் பண்ணுறா? இவங்க தான் பெண்களை புட் டவுன் பண்ணுறாங்க. பொம்பளை பிள்ளை பிறந்தா என்ன பிரச்சனை? இப்போ ஏன் அதுக்கு 64 நாள் தீட்டு, ஏன் இதுக்கு 33 நாள் தீட்டு? ஆம்பளை பையன் பிறந்தா ஏன்? இந்த வேறுபாடுகள், ஏன்னா பெண்களை அடிமைப்படுத்துவது இவங்க புக்கில் இருக்கு. இல்லைன்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். டிட்ரோனோமியாக இருக்கட்டும், லிவிட்டியஸாக இருக்கட்டும், நம்பர்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இந்த மாதிரியான விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ அவங்களுக்கு தீட்டாயிடுச்சு, அவங்களுக்கு பீரியட் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, பீரியட் முடிஞ்சிருச்சு, இல்லை அவங்க அந்த தீட்டோட டைம் முடிஞ்சிருச்சு, 33 நாள் 64 நாள் தீட்டு முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க திருப்பியும் அவங்கள பரிசுத்தப்படுத்துறதுக்காக, இந்த பரிகாரம்னு சொல்கிறாங்களே, பரிசுத்தப்படுத்துறதுக்காக அவங்க என்ன செய்யணும்? அவங்க சர்ச்சுக்கு போகணும். 2 புறா எடுத்துகிட்டு போகணும், மணிப்புறா, மாடப்புறா, தவிட்டு புறா, 2 புறா எடுத்துகிட்டு போகணும். புறா எடுத்துகிட்டு போய் பிரிஸ்ட்டு கொடுக்கணும். பிரிஸ்ட் என்ன பண்ணுவார்? 2 புறா, ஒரு புறாவை எடுத்து கழுத்தை அறுத்து அந்த ரத்தத்தை அந்த முன்னுக்கு ஒரு இடம் இருக்கும், அங்கே தான் பலி கொடுக்குற இடம், பலி இடம்னு சொல்லுவாங்க. அந்த பலி கொடுக்குற இடத்துல அந்த ரத்தத்தை அப்படியே அது மேலே தூவி கடவுளே ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்வாங்க. இது புக்கில் உள்ளதான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன், இல்லைன்னா யாராவது சொல்லுங்கள் என்கிட்ட இல்லைன்னு. அப்போ 100 புறாவை வெளியே கொண்டு போய் வச்சு அதை கழுத்தை அறுத்து அதை நெருப்பில் போட்டு பலி கொடுப்பாங்க. இது இந்த புக்கில் இருக்குது. இது எதற்காக? அந்த பெண்ணுக்கு தீட்டு கழியறதுக்காக. இல்லையே, நான் இப்போலாம் இந்த மாதிரி சர்ச்சில் பார்க்குறது இல்லையே. இது மாடர்னைஸ் கிறிஸ்டியனாக கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. நம்மளை கூட சமமாக இருக்கிறதுக்கு ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸை பாருங்கள். இந்த புக்கில் இருக்கிறது ஏன் நீங்கள் ஃபாலோ பண்ணலை? இதுதான் கேள்வி. நம்ம புக்கில் இல்லை. பெண்கள் கணவன் இறந்துட்டாருன்னு சொன்னாக்கா அவங்கள எரிக்கணுன்றது புக்கில் இல்லை, ஆனால் இருக்குன்னு சொல்லி நம்மளை நம்ப வைக்கிறாங்க. செய்தார்கள் சில பேர், சில காலங்களில் இது செய்தார்கள் மனிதர்கள், ஆனால் இது எதுவுமே சாஸ்திரத்தில் ஃபாலோ பண்ணி செய்யலை. அவங்களே சொந்தமாக செஞ்சுக்கிட்டாங்க. அது யாரும் பொறுப்பாக முடியாது. அதுக்கு சனாதன தர்மமோ இல்லை இந்து மதம் என்று சொல்கிறோம் இல்லையா, அது பொறுப்பாகாது. சாஸ்திரம் பொறுப்பாகாது. அது அவங்களுடைய சொந்த விஷயங்கள். சில பேர் பார்ப்பீங்க, பலி கொடுக்குறேன்னு பெண்களை பலி கொடுப்பாங்க, கன்னி பெண்களை பலி கொடுப்பாங்க, எரும மாடு பலி கொடுப்பாங்க, பண்டி பலி கொடுப்பாங்க. அது அவங்களுடைய சொந்த விஷயம். ஆனால் இங்கே அந்த விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுடைய இறை தூதர்கள் பார்த்தீங்கன்னா கூட யாரும் ப்ராப்பரான ஒரு வாழ்க்கையிலேயே வாழ்ந்திருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் போட்டு இந்து மதத்தை இப்படி பண்ணான், இந்து மதம் அப்படி பண்ண, இந்து மதம் இப்படி அப்படி எப்படின்னு சாது செல்லப்பாலேருந்து எல்லா வரைக்கும் இப்படி தான் பேசி கொண்டு இருப்போம். இறை தூதர்களை பாருங்கள், நோவான்னு ஒருத்தர் இருந்தார், ஜூடான்னு ஒருத்தர் இருந்தார், லூத்துன்னு ஒருத்தர் இருந்தார். இவங்க எல்லாம் வாழ்க்கை வரலாறு பாருங்கள், எவ்வளோ பெரிய சேட்டை. இந்த நோவாக்காக இந்த நோவாவோட குடும்பத்துக்காகவே கடவுள் ஒரு பெரிய போட்டு ஒன்று செய்ய சொல்கிறார். இந்த கதைலாம் நான் டீட்டெயிலாக வேறு கிளாஸில் பேசுவேன். பெரிய போட்டு செய்ய சொல்கிறார். அந்த போட்டிலெல்லாம் போயிருங்க, உங்கள் குடும்பம் மட்டும் இந்த பூமியில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் சாகடிக்க போகிறேன். கருணை கடவுள் எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுறாரு. அந்த குடும்பம் மட்டும்தான், மூணு பையனுங்க, இந்த குடும்பம் மட்டும்தான் அந்த போட்டில் ஏறி இப்படியே தள்ளாடி எல்லாம் போய் முடிச்சு, அதுக்கப்புறம் போட்டு ஒரு இடத்துல இறங்கி எல்லாம் இறங்கணும். அதுக்கப்புறம் இந்த நோவா என்ன பண்ணுறாரு? கிரேப்ஸ் நடுறாரு, திராட்சை நட்டதுக்கப்புறம் அந்த திராட்சையை பிழிந்து எடுத்து அதை சாரை எடுத்து சாராயம் காசுறாரு. சாராயம் காசி, ரொம்ப ஹாட் லிக்கர் காசி அதை குடிக்கிறாரு. அது வைன் இல்லை, ரொம்ப ஹாட்டான லிக்கர். அதை குடிச்சிட்டு மப்பாயிடுறாரு. கண்ணு முன்னே தெரியாத மப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி மப்பாயிட்டு உடம்புல ஒரு துணி இல்லாமல் அந்த வீட்டில் அப்படியே சுற்றி ஒரு இடத்துல பொத்துன்னு விழுந்து இப்படியே இங்கே தலை கீழே இப்படி குப்புறப்படுத்துறாரு. ஸோ இந்த 3வது பையன் போய் பார்க்குறாரு. ஆஹா, நல்லா இருக்க. இது நான் சொல்லலை, புக்கு சொல்லுது. ஸோ சில ஸ்காலர்ஸ், கிறிஸ்டியன் ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அப்பாவை அவர் சாடமி பண்ணிடுறார், ரேப் பண்ணிடுறாரு.
சில ஸ்காலர்ஸ், நான் சொல்லலை, கிறிஸ்டியன் ஸ்காலர்ஸ் தான் சொல்கிறாங்க. ஹீ uncovered the nakedness of the father. அதுக்கப்புறம் அண்ணங்கிட்ட போய் சொல்கிறாரு, 2 அண்ணங்கிட்டையும் இந்த மாதிரி அவங்க 2 பேரும் துணி எடுத்து வந்து அப்பாவை போற்றி விட்றாங்க. அதுக்கப்புறம் அவர் ரியலைஸ் பண்ணுறாருன்னா பையன் எப்படி பண்ணுறான் நீன்னு சொல்லிட்டு அவனை கேர்ஸ் பண்ணுறாரு. நீ வந்து வேலைக்காரனாக ஆகுவ, வேலைக்காரன், உன் குடும்பம் எல்லாமே வேலைக்கார குடும்பம் ஆயிரும். ஸோ சப்ஜெக்ட் வந்து என்னன்னா, இறை தூதர்கள் இவர்கள். ஏன் இந்த இறை தூதர்கள் வந்து இவ்வளோ சாராயம் குடிச்சு ஒரு துணி இல்லாமல் உடம்புல அப்படி குப்புறப்படுக்கிறது கடக்கணும்? இறை தூதர்கள் குட் எக்ஸாம்பிள் தானே காட்டணும். லூத்தும் அப்படி தான். லூத்து சாராயம் குடிச்சு அப்படி ஆயிடுறாரு. அண்ட் சொந்த டாட்டருங்க வந்து அவரை ரேப் பண்ணிடுறாங்க. பொண்ணு நாள், ரெண்டாவது பொண்ணு 2வது நாள். ஜெனிசிஸில் பாருங்கள் 19 ஜெனிசிஸ் 19 இந்த கதை இருக்கும். இந்த கதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஒரு நாள். ஏன்னா ஜீசஸ் ரொம்ப க்ளாரிஃபை பண்ணியிருப்பார். லூத் அப்படிங்குவார். ஆனால் லூத்து வந்து ஒரு நம்ம பாஷையில் சொன்னால் நான்சென்ஸ். தண்ணி அடித்து சாராயம் அடித்து கண்ணு மண்ணு தெரியாமல் சொந்த டாக்டரே வந்து ரேப் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த டாக்டருங்க என்ன ஆளுங்க, என்ன மாதிரி மனுஷ ஆளுங்க, இவர் என்ன மாதிரி மனிதன். ஸோ இவர்கள் வந்து நம்மக்கிட்ட உங்கள் ஹிந்து மதம் அப்படி, இந்த மதம் இப்படி, இந்த மதம் அப்படி, என்ன இவங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க? இவ்வளையும் கொச்ச விஷயங்கள் உங்கள் புக்கில் நீங்கள் எழுதி வச்சுட்டு நீங்கள் வந்து கதை விட்டுட்டு இருக்கீங்க இந்து மதத்தை பற்றி. ஜூடா, த லயன் ஆஃப் இஸ்ரேல்னு ஒருத்தர் இருப்பார், ஜூடா. இது நீங்கள் வந்து ஜெனிசிஸில் பார்ப்பீங்க ஜூடாவோட கதை. அவர் ஒரு பொண்ணுக்கு அவருடைய மகனை கல்யாணம் பண்ணி கொடுப்பார். அவர் இறந்துடுவார். 2வது மகனை கல்யாணம் பண்ணி கொடுப்பார். அவரும் இறந்துடுவார். ஸோ அந்த பொண்ணு சொல்ல, நீங்கள் அப்பா வீட்டுக்கு போயிரு. அப்புறம் நான் பார்க்குறேன் 3வது பையன் தான் சின்ன பையனாக இருக்கான், மேபி அவனை லேட்டராக கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அவன் பொண்ணு வீட்டுக்கு போயிடும். வீட்டுக்கு போயிட்டு அது வந்து ஒரு விபச்சாரத்தில் ஈடுபடும். அந்த பெண் யார், அவரோட மருமகள். இவர் வேறு இடத்துல இருந்து, அவன் பொண்ணோட டாக்டர் இன்லோட இடம் வேறு இல்லையா, வேறு இடத்துல அப்படியே சுற்றி அந்த ஏரியா போயிடுவார். போனோன்னா அவர் மைண்டு வந்து இன்றைக்கி நம்ம ப்ராஸ்டியூஷன் போய் ஒரு கேர்ளை போய் பார்க்கணும், யாருக்கிட்டாச்சும் நம்ம வந்து நம்மளுடைய உடல் உறவு கொள்ளணும் அப்படின்னு இவர் ரொம்ப யோகியன். ஜூடா, த லயன் ஆஃப் இஸ்ரேல். ஜூடா வந்து இந்த இஸ்ராயலுடைய 12 குரூப்புக்கு வந்து அவர் தான் குரு மாதிரி, பெரிய லீடர் அவர் போனோன்னா ஒரு பெண் இருக்கும் அங்கே அந்த ஏரியாவில். பார்ப்பார், ஓகே நைஸ். ஸோ கண் இப்படி மூடி வச்சுருக்கோம், முக்காடு மடி போட்டு கண் மட்டும் மூடி இருக்கும் அந்த பெண்ணு. அந்த பெண்ணுக்கிட்ட பார்த்து பேரெல்லாம் பேசிட்டு, அப்போ அந்த பெண்ணை வந்து ஒரு ப்ரெக்னென்ட், அந்த பெண்ணு கூட உடலுறவு கொள்வார். அந்த பெண்ணும் போயிடும், அவரும் போயிடுவார். கொஞ்ச நாள் கழித்து இவருடைய டாக்டர் இன்லோ இருந்தாங்களே, அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லி இவருக்கு நியூஸ் வரும். ஜூடா கடுப்பாயிருவார். ஜூடா சொல்கிறார், எப்படி முடியும், என் பிள்ளைங்கள்லாம் செத்து போய் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, 1 வருஷம் தாண்டி போயிடுச்சு, இது இப்படி இந்த பெண் வந்து ப்ரெக்னென்ட் ஆக முடியும்? எப்போ எங்கேயோ போய் ஒரு தப்பு பண்ணியிருக்கு, கொண்டு வாங்க, இழுத்துட்டு வாங்க. இந்த பெண்ணை வந்து என் மருமகளை வந்து நான் நெருப்புல வச்சு எரிச்சாகணும், பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். பிடிச்சி தரனை பிடிச்சி இழுத்து கையை காலை கட்டி கொண்டு வந்து நிப்பாட்டி இவளை எரிக்கணும். இவர் ப்ராஸ்டியூஷன் போனது, இவர் ஒரு ஏரியாவில் போய் ப்ராஸ்டியூஷன் போனது இவருக்கு தண்டனை கிடையாது, அந்த ப்ராஸ்டியூஷன் தண்டனை கிடையாது. ஆனால் இந்த பொண்ணு ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னா இதை எரிக்கணும். அந்த எரிக்கிறது எங்கே இருக்குது? இப்போ எரிக்கிறது எங்கே இருக்குது? இவர்கள் புக்கில் தான் இருக்குது. வேறு எங்கே இருக்குது எரிக்கிறது? இது ஜூடாவோட கடை எதுக்கு? 38 ஜெனிசிஸில் பாருங்கள், ஜூடாவோட கடை இருக்கும். ஸோ இப்போ இந்த பெண்ணு வந்து சொல்கிறோம், ஒரு நிமிஷம் சார், கொஞ்சம் பேசிக்கிட்டா சார். சொல்லு, நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், யார் என்ன ப்ரெக்னென்ட் ஆக்குனாங்கன்னு கேட்கவே இல்லையா யாரும்? எல்லோரும் கொஞ்சம் முழிப்பாங்க. சரி, அப்போ யார் தான் உன்னை ப்ரெக்னென்ட் அதை சொல்லு. இவருதான். யார்? ஜூடா தான். என்னுடைய மாமனார் தான் என்ன ப்ரெக்னென்ட் ஆக்குனாரு. நாங்கள் எப்படி நம்புறது? அதை இதோ பாருங்க, என்னுடைய முத்திரை, அவருக்கு கையில் உள்ள முத்திரை அவர் கொடுத்துட்டு போயிருக்காரு. அவர் கையில் உள்ள அந்த ஒரு குச்சி, நடக்கிற குச்சி இருக்கும் இல்லையா, முன்னெல்லாம் பெரிய தலைக்கட்டுனா குச்சி வச்சுருப்பாங்க கையில், அந்த குச்சி
இந்த முத்திரை இது ரெண்டும் அந்த சாப் பண்ணுறோம் இல்லையா, இது இந்த சாப் பண்ணுறதும் இந்த கையில் இருக்கிற இந்த இந்த குச்சம், இது ரெண்டும் என்கிட்ட கொடுத்துட்டு போனார். இல்லைன்னு கேளுங்க அவர்கிட்ட. அவர் வந்து அந்த ஒரு ப்ரொஸ்டியூட்னு நினச்சி ஒருத்தங்கிட்ட போனார் இல்லையா. போகும்போது அவர்கிட்ட கையில் காசு இல்லை, நீ இதை வச்சுக்கோ, நான் போயிட்டு என் வேலைக்காரங்கிட்ட காசு அனுப்பிச்சி விட்றேன், நீ இந்த இடத்துல தானே இருப்ப, வாடிக்கையான இடம், நீ இங்கே இருன்னு சொல்லிட்டு போனாரே, அந்த ப்ரொஸ்டியூட் தான் நான். இப்போ என் வயிற்றுல வளர்றது இந்த மாமனாருடைய குழந்தை. ஜூடா குரு யாரு? இஸ்ராயலுடைய குரு. இந்த கதை பண்ணியிருக்கிறார். 38 ஜெனிசிஸில் இருக்குது. நம்மளனா போய் பாருங்கள். 38 ஜெனிசிஸை திறங்க, ஜெனிசிஸை திறங்க, ஜெனிசிஸை திறங்க. 38 பாருங்கள், 38 பாருங்கள், 38 பாருங்கள், 46 38 பாருங்கள், பாருங்கள். ஜூடாவோட கதை. இவங்க யாருமே வந்து உருப்படியாகவே தண்ணி அடிக்கிற இது ஒன்றே ப்ராஸ்டிடியூஷன் பண்ணுற இவங்கெல்லாம் இறை தூதர்கள். ஆடாம்லேருந்து இது வரைக்கும் இறை தூதர்கள் என்று சொல்லி கூட இந்த கிறிஸ்துவ மதத்தை பரப்பணும், இது பண்ணணும்னு சொல்கிற அவங்களே உருப்படியே கிடையாது. இந்த கதைகள் எல்லாம் மறைக்கப்படும். இந்த கதையெல்லாம் மறைக்கப்படும். என்ன மாடர்ன் கிறிஸ்டியனிட்டியை நாங்கள் உருவாக்குறோம். இதெல்லாம் படிக்க விட மாட்டாங்க. ஆனால் இதெல்லாம் படிக்கவே விடவே மாட்டாங்க. சர்ச்சில் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி தேடி கண்டுபிடிச்சி எடுத்தால் தான் உண்டு. ஸோ ஹிந்து மதத்தில் இருக்கிறவங்க நம்ம ஹிந்துன்னு தான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. பிகாஸ் நம்ம ஐசியில் ஆதார் கார்டு உடையவ அதில் ஹிந்து பாஸ்போர்ட்டில் அவங்க தட்டிக்கிட்டே விசாரித்தாங்கன்னு சொன்னாக்க என்ன மதம்னா நாங்கள் ஒரு ஃபார்ம் எழுதுனா ஹிந்துன்னு தான் சொல்கிறோம். ஸோ இப்போ உள்ள காலகட்டத்தில் ஸோ நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம மதத்தில் வந்து சாஸ்திரத்தில் வந்து சனாதன தர்மத்தில் வந்து இந்த மதம்னு நம்ம சொல்ல மாட்டோம். சனாதன தர்மத்தில் வந்து எல்லாமே பக்காவாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நம்ம கிளியராக சாதுத்தன்மையாக நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ண வேண்டும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு நம்ம சாஸ்திரம் தெரிஞ்சிருக்கணும். படிக்க முடிஞ்சால் படிங்க, கேட்க முடிஞ்சால் கேளுங்க, இல்லை தெரிஞ்சுக்க முடிஞ்சால் தெரிஞ்சுக்குங்க. ஆனால் ஒரு மதத்தில் போய் மாறுறாங்க சில பேர். மதத்தில் போய் மாறிட்டு அந்த மதத்தையே கொண்டே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க மாறின மதம், சப்போஸ் கிறிஸ்டின் மாறினான்னு வச்சுங்களேன், இந்து மதத்தை போய் கொண்டே பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க, அந்த சாது செல்லப்பா ராஸ்கல் மாதிரி. ஆனால் அவங்க புக்கில் இப்போ என்ன எழுதி வச்சுருக்குது? இதை பப்ளிக்காக அவங்களுக்கு சர்ச்சில் பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. ஏன் இது எல்லாத்தையும் மறைகிறீங்க? ஆனால் இங்கிருந்து அங்கே வாங்கி சொல்லுவாங்க. அந்த கமல்ஹாசனுடைய அண்ணன் இந்த குரூப்லாம் இருக்கணும். இவர்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு கிறிஸ்டியனிட்டி ஒன்று உருவாகுவாங்க. நாங்கள் தமிழ் பிராமின் கிறிஸ்டியன், எங்கள் சர்ச்சில் பிராமணா தான் வர முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம சாஸ்திரத்தில் அழகாக பகவான் சொல்லிட்டாரு. சாஸ்திரத்தில் எல்லாம் அழகாக கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம இதை அழகாக பின்பற்றி வாழ்ந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அடுத்த லைஃப்லேயும் நம்ம சொர்க்கம் போக வாய்ப்பு இருக்கும், கடவுள்கிட்ட போக வாய்ப்பு இருக்கும். சொர்க்கம்ன்றது கடவுள்கிட்ட போகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு நம்ம அதில் போய் பூந்துக்கிட்டு இது பண்ணிட்டு இருந்தோம்னு சொன்னால் அவங்க கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் உங்களால் பதில் சொல்ல முடியுமா? இல்லையா? எல்லாமே இருக்குது சாஸ்திரத்தில். இச்சுவை தவிர யான் போய் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இங்கேயே எல்லாம் இருக்குது. ஏன் அங்கே போய் காலை வச்சுக்கிட்டு தேவையில்லாத ஒரு தலைவலியில் போய் கூறணும்? இந்த புக்கில் ஆரம்பத்திலேயே இந்த ஆடாமுடைய பிள்ளைங்க சொந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஏடம் ஈஃப்க்கு பிறந்த ஏபலும் கேனும் ஒருத்தர் செத்து போயிடுவார். அந்த கேன் வந்து அதுக்கப்புறம் வந்து ஏடமுக்கு பிறக்கிற பெண் குழந்தை ஆண் பெண்கள் இங்கே எல்லாமே இவங்களுக்குள்ளேயே தான் கல்யாணம் பண்ணி ஒரு செம்ம என்ன ஊசி போன கிச்சடி மாதிரி ஆக்கி வச்சுருப்பாங்க. சனாதன தர்மத்தில் அப்படிலாம் கிடையாது. ஓகே, ஸோ நான் அடுத்த கிளாஸில் சந்திக்கிறேன். ஸோ இந்த கிளாஸ் ஏன் நான் செய்தேன்னு சொன்னாக்கா, ஹிந்து மதத்தில் இந்த தீட்டுன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி கிறிஸ்துவர்கள் ப்ளேம் பண்ணுறாங்க இல்லையா? இந்து மதத்தில் தேச கால பத்ரா, இடம் பொருள் ஏவல், எதுக்குன்னு நம்ம பார்க்கணும். எந்த தேசத்தில் வாழ்கிறோம், இந்த காலத்தில் வாழ்கிறோம், எந்த சிச்சுவேஷனில் வாழ்கிறோம், அதற்கேற்ப சாஸ்திரம் நமக்கு
கொடுத்திருக்கு. இந்து மதத்தில் வந்து கணவன் இறந்துட்டாருன்னு சொன்னாக்க போய் தீயில போய் குதின்னு சொல்லி இந்து மதம் சொல்லலை. ஆனால் இவர்கள் புக்கில் வந்து பெண்களை எரிக்கணும், அம்மாவையும் டாக்டரையும் சேர்த்து எரிக்கணும், வேற சாமி கும்பிட்டா எரிக்கணும், கல்லால் அடித்து கொல்லணும், அந்த கிராமத்தையே சேர்த்து கொள்ளணும்னு சொல்கிறது எல்லாம் இந்த புக்கில் உள்ள விஷயங்கள். ஜெனிசிஸ், எக்வடஸ், லெவிட்டியஸ், நம்பர்ஸ், டிட்ரோனமி இதில் தான் இருக்கு. ஸோ நான் அடுத்த கிளாஸில் சந்திக்கிறேன். யார் மனசும் நான் புண்படுத்துறதுக்கு இல்லை, பட் நீ பேசுனா நான் பேசுவேன். You condemn what I am worshipping. I will tell you the truth. I will tell you the truth. நான் உண்மையை தான் சொல்வேன். Thank you. அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். ஹரே கிருஷ்ணா.